ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய பாடல்களை பாடி நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி, எபினேசர் நீர்தான், எனக்கு உதவி செய்கிற தெய்வனும் நீர்தான், ஒவ்வொரு நாளும் கிருபையோடு வழி நடத்துகிற தேவன் நீர்தான் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஏகவாயிரே, ஏகவாயிரே, என் தேவைகள் யாவையும் தந்தித்தீரே. நன்றி, 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 நன்றி. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஏகவாயிரே, ஏகவாயிரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தீரே. கரம் பற்றி என்னை நடத்தினீர், இதுவரை கைவிடவில்லையே. கரம் பற்றி என்னை நடத்தினீர், இதுவரை கைவிடவில்லையே. குறைவின்றி என்னை காத்தீர், கிருபையால் நடத்தினீரே. குறைவின்றி என்னை காத்தீர், கிருபையால் நடத்தினீரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஏகவாயிரே, ஏகவாயிரே, என் தேவைகள் யாவை சந்தித்தீரே. பலவீனமின்றி காத்திட்டீர், பலத்தால் இடை கட்டி நடத்தினீர். பலவீனமின்றி காத்திட்டீர், பலத்தால் இடை கட்டி நடத்தினீர். கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் கரத்தினால் மூடினீரே. கொள்ளை நோய்களும் வந்த போதிலும் கரத்தினால் மூடினீரே. Rafa, Yehovah, Rafa, Yehovah, Rafa, Yehovah, Rafa. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஏகவாயிரே, ஏகவாயிரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தீரே. பாதையில் நடத்தினீர், ஒவ்வொரு நாளும் தேற்றினீர். ஊழிய பாதையில் நடத்தினீர், ஒவ்வொரு நாளும் தேற்றினீர். சித்தம் செய்ய சத்தம் கேட்க வார்த்தையை அனுப்பினீரே. சித்தம் செய்ய சத்தம் கேட்க வார்த்தையை அனுப்பினீரே. யெகோவா Ruwa, Yehovah, Ruwa, Yehovah, Ruwa, Yehovah, Ruwa. Hallelujah, 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 Hallelujah. To the woman king, to the woman king, to the woman king, to the woman king. Kirubai, Kirubai. கிருபை, 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 கிருபை. இந்த நாளில் கூட தேவன் தொலைக்காட்சி
நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்லலாம். தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா இந்த நாளில் நம்மோடு கூட என்ன பேச சித்தமா இருக்கிறார், அவருடைய வார்த்தை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்று சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு நாம் செபிக்க போகிறோம். நீங்க காண்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும், தொலைக்காட்சிகளிலும், இதை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த வேளையில கூட ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க என்று சொல்லி உங்க இருதயத்தில் ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே உங்க நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளில கூட இந்த வார்த்தையினோடாய் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளுடைய வாணிகளை கிரியையுள்ளதாய் மாறட்டும். இதை கேட்கிற செவிகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு ஆண்டவரே அப்பா தகுதியாய் மாறத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில கூட இந்த நாளுக்கான வார்த்தைக்கு நேராய் நம்முடைய வேதங்களை திருப்பி கொள்ளலாம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், ஆமென், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை அதில் வாசிக்க கேட்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கலாமே. பாருங்க, பவுல் இந்த வார்த்தையை எழுதும் போது பவுல் வந்துட்டு சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலைமையில, சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட நிலைமையில அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவருடைய அப்பேற்பட்டதான சூழ்நிலை மத்தியில இப்பேற்பட்டதான ஒரு வார்த்தையை அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதுல முதல் பகுதியை விட்டு 2வது பகுதியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார்? நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை. ஆமென். யார் இடத்துல? தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்ததை. ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கிற ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணுகிறதுன்னா, அநேக காரியங்களை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதுல, நம்முடைய பிரச்சனை இருக்கிற காரியங்கள், நம்மளால முடியாத காரியங்கள், நமக்கு ஆதாயமா இருக்கிற காரியங்கள், அதனால நமக்கு அதுல ஏதாச்சும் தேவை இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல வந்து முறையிடுகிறோம். இன்னைக்கு அநேக விண்ணப்பங்களுக்காக இன்னும் பல வருடமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுல 2 காரியம் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இல்ல அதை ஒப்பு கொடுக்காதபடிக்கு இன்னும் நாமே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? தன் ஜீவனை குறித்து பயப்படாமல், மரிக்கிறதற்கும் பயப்படாமல், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்த பவுல் சொல்கிறார், நான் எதற்கும் பயப்படாததுக்கு காரணம் நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பயம் இல்லாம இருக்கணும்னா நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிறது அவசியமா இருக்கிறது. நீங்க நிறைய பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க பயப்படுகிறோம், கர்த்தருடைய கையில கிரியையை விட்டு கொடுக்க பயப்படுகிறோம், நிறைய காரியத்தை அவரை செயல்பட விடுகிறது இல்ல. அதனாலதான் இந்த வாழ்க்கையில இன்னும் நிறைய இடங்களில் நம்ம விடுதலை பெறாதபடிக்கு இன்னும் அநேக கண்ணீரோடு, கலக்கத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட இருக்கு. ஆமா, எப்படி சொல்லுங்க, இந்த வார்த்தையோட எங்களோடு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களால முடிகிற காரியம் ஆகட்டும், முடியாத காரியம் ஆகட்டும், அது எல்லாமே கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு மனுஷனால அளவு எல்லாமே கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால கூடும். நீங்க சில காரியத்திற்காக பல வருஷங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம்.
நீங்க போராடுகிறதுனால ஒரு விடுதலை பார்க்க முடியாது. இந்த இடத்துல பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் அவர் இடத்துல ஒப்பு கொடுத்ததினால. அல்லேலூயா. அவர் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். உங்க தேவன் யார் என்று முதலாவது நீங்க அறியணும். பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, நான் இந்த காரியத்தை என்னுடைய கரத்துல வைத்துக் கொள்கிறதை விட என் கர்த்தருடைய கையில கொடுத்துட்டேன்னா, அவர் கூட இருந்து ஒப்பு கொடுத்துட்டேன்னா அதை ஒருத்தரும் தொட முடியாது, சத்துரு அதை தொட முடியாது. நீங்க சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. சத்துரு ஈஸியா வந்து நம்மளை கீழே விழுத்து விடுகிறான். ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லா காரியத்திலுமே கர்த்தருக்கு ஏன் மகிமை செலுத்தணும்னா, மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அதில் ஹல்லேலூயா கிரியை செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தரோடு வந்து பிசாசுக்கு போராட முடியாது. ஆனா இதுவே மாம்சத்துல செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன்னு மேன்மை பாராட்டினீங்கன்னா ஈஸியா பிசாசு வந்து நம்மளை கீழே வீழ்த்து விடுவான். இன்றைக்கு நீங்க செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு செய்யுங்க. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதுனால நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம் இல்லாம போக மாட்டீங்க. அதை நிமித்தமா கர்த்தர் நம்மை இன்னுமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க பிள்ளைகளா, உங்க வேலை காரியங்களா, திருமண காரியங்களா, உங்களால முடியாத காரியங்களா, சில காரியங்களை ஹல்லேலூயா கட்டுகிற சூழ்நிலைகளா கர்த்தர் இடத்துல கொடுங்க. அதுதான் சொல்லுது, கர்த்தர் கட்டாவிட்டால் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் காக்காவிட்டால் காக்கிறவருடைய பிரயாசம் விருதா. நீங்க விருதாவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சித்தமும் இந்த இடத்துல பவுலுடைய சித்தமும் அல்ல. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துடுவா, நீயும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துடு. ஏன் நிச்சயம் அவர்தான், ஏன் நம்பிக்கை அவர்தான். இன்றைக்கு உன்னுடைய நிச்சயம், உன்னுடைய நம்பிக்கை யாரா இருக்கிறாங்க? யார் கையில உங்க வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க? ஏதோ மனுஷனுடைய கையில கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க எல்லாமே செய்வாங்க நினைச்சு இன்னைக்கு துக்கப்பட்டு நிற்கிறவர்கள் அநேகர். ஆனா முடிவு பணிந்தோம் உன்னை நடத்தக்கூடியவரை தேவன் என்று நிச்சயித்து இந்த காலவேளையில் ஹல்லேலூயா கர்த்தர் இடத்துல ஒப்புவிடு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கை கர்த்தர் இடத்துல ஒப்புவிடு. உன் குடும்பத்தை கர்த்தர் இடத்துல ஒப்புவிடு. இன்னைக்கு பிரச்சனை எதனால? நீ ஒப்பு கொடுத்தது இருக்கிறதுனால, ஒப்பு கொடுத்ததல் உன் வாழ்க்கையில் இல்லாததினால அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை பார்த்துக் கொள்கிறார். சரி செய்ய வேண்டிய இடத்துல கர்த்தர் சரி செய்கிறார். முடியாது என்று நினைக்கிற இடத்துல கர்த்தர் அதோட தடைகளை உடைக்கிறார். அதனாலதான் அவனை முன்னாடி போக விடுகிறார். எதுக்காக மோசே ஆண்டவரே பிரசன்னம் போகட்டும், நீங்க போகலன்னா நாங்க வர மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் போனார்னா நாங்க போகிறதுக்கு அந்த வழிகளை இவர் ஏற்படுத்தி விடுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க போக வேண்டிய வழிகளை கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்காம இருக்கிறது என்னுடைய பாவம் என்று உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதத்துல 2 நபர்களை காட்டிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்ததினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பார்க்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20-21 பார்க்க போகிறோம். Thank you Jesus. 1 சாமுவேல் 2:20-21. 1 Samuel chapter 2 verse 20-21. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளான சந்தானம் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஏலியுடைய ஆசீர்வாதம் பாருங்க. எல்கானாவுக்கு தன் மனைவிக்கு ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறார், இந்த ஸ்திரீ ஆமென் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய், பாருங்க, ஒப்பு கொடுக்கிறதுனால வருகிற ஒரு ஆசீர்வாதம். இவ ஒப்பு கொடுத்ததினால அவனால ஒரு சந்தானம் என்னாகும்? ஆமென், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். ஆமென். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிறது?
அவன் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால ஏன் எல்கானா ஆசீர்வதிக்கும்போது சொல்கிறார், இந்த ஸ்திரீ நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதனால? அவர் ஒப்பு கொடுத்ததினால. இன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்ததினால எல்கானாவுடைய சந்தானம் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு பிள்ளைக்கு கண்ணீரோடு துக்கித்து அழுது கொண்டிருந்த அவள் 5 பிள்ளைகளுக்கு தாயாய் மாறினார். அவருடைய குடும்பம் பெருகப்பட்டது. அவருடைய ஆசீர்வாதம் பெருகப்பட்டது. எதனால? கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்ததினால. இன்னைக்கு உங்க பிரச்சனை நீங்க ஒப்பு கொடுக்காததுனால ஒண்ணு உங்களால ஹல்லேலூயா அதுல விடுதலையை பார்க்க முடியல, ரெண்டாவது அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியல. எத்தனை பேர் இந்த காலவரையில எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நாங்களா இருக்கிறோம் என்று ஒற்றுக்கொள்கிறீங்க? ஆமா, தேவனுடைய சொன்னாங்க. நிறைய காரியத்தை நீங்க கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு நீங்களே பிடிச்சு வச்சு கொண்டிருக்கீங்க. இது என்னது, இது என்னது, இது நான் தான், இவங்க தான், அவங்க தான் இல்ல. போய் சொல்கிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கருத்திலிருந்து ஒருவர் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கருத்தினால ஒருத்தரும் உடைய ஆசீர்வாதத்தை திருடிக் கொள்ள முடியாது. ஆனா பிரச்சனை என்ன? அவருடைய கையில் இன்னும் ஒப்பு கொடுக்கல. நீங்களே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன் பலம், ஏன் சம்பாத்தியம், ஏன் படிப்பு, ஏன் தாளந்து, என்னாலதான் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கல. பவுலுக்கு பயமே இல்லாத இருந்ததுக்கு காரணம், மரணமே வந்த போதிலும் கர்த்தருக்காக வாழ அவனால் முடிந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஏற்கனவே தன்னை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டான். மரணமோ ஜீவனோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ எதுவுமே உங்களை விட்டு பிரிக்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா நான் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய எல்லாவற்றையும் உடைய கையில நீங்க தான் ஆளுகை செய்கிறவர், நீங்க தான் கண்ட்ரோல் எடுத்துக் கொள்கிறவர். எது வந்தாலும் நான் தைரியமாய் அவருக்கு கேட்க முடியும். நீங்க தான் ஆண்டவரே. அவரை நினைக்கப்படுத்த விடுகிற தேவன் அல்ல. இந்த இடத்துல அண்ணால் தன்னை ஒப்பு கொடுத்ததினால, தன்னுடைய ஜெபத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததினால, தன்னுடைய ஒரே குமாரனை பிறக்க பொழுதே உமக்கே தருகிறேன், உடைய ஊழியத்துக்கு, உடைய ஆலயத்துக்கு நான் தருகிறேன், ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்ததுடைய பலன் என்ன? கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவரை வெட்கப்படுத்தக்கூடிய விடல. எத்தனை பேருடைய நிந்தனைகள், எத்தனை பேருடைய அவமானங்கள், எத்தனை பேருடைய பேச்சுகள், ஹல்லேலூயா, கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தது, ஒரே ஒப்பு கொடுத்ததினால அவ வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆனா எப்ப நடக்கும்? கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க. 24வது வருஷம் ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிறோம். என் பிள்ளைகளை உங்க கையில கொடுக்கல. நீங்க நிறைய நீங்களும் நானும் சுமக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம செய்கிற காரியங்களும் நம்மளால காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய கையில கொடுங்க. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:14-17 வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா. பாருங்க, ஆண்டவரே ஆபிரகாம் இடத்துல நம்ம ஹல்லேலூயா பேசும்பொழுது சொல்லுகிறதான ஒரு காரியம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, எது ஒப்பு கொடுக்கணும் எது ஒப்பு கொடுக்க கூடாது என்று நாமே சில காரியங்களை பிரித்து வைத்துக் கொள்கிறோம். நாமே சில காரியங்களை என்ன பண்றோம், இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கணும், இதுதான் ஜெபிக்கணும், இது ஜெபிக்க கூடாது என்று நாமே தீர்மானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஒரே குமாரனை கர்த்தர் பலியிட சொல்கிறார். ஏன் குமாரன், ஏக சுதன் என்றும் நீ பாராமல். ஹல்லேலூயா. அவர்
சாட்சியிடுகிறார். அவனை நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் கீழே முழுசும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆனா ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? உன் குமாரன் என்று பார்க்காம நீ ஒப்பு கொடுத்தப்பா, உன் இதற்கு ஏற்றவன் என்று பாராம ஒப்பு கொடுத்த. இத்தனை வருஷம் விட்டு பிறந்த குழந்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே நினைக்கல. இன்னைக்கு எதனா ஒப்பு கொடுக்க சொல்றேன்னா நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம்ல, இது எப்படி நான் விட முடியும், இவங்களை எப்படி நான் விட முடியும், இந்த காரியத்தை எப்படி விட முடியும், இவ்வளவு வருஷமா இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன், இவ்வளவு வருஷமா இவங்களை நேசிக்கிறேன், இந்த பழக்கத்தை நான் எப்படி முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்ததினால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென். ஒப்பு கொடுத்ததினால வேதத்துல ஆசீர்வாதம் தான். ஒப்பு கொடுத்ததினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான். ஒப்பு கொடுக்காத இடத்துல தான் இன்னும் பிரச்சனை, இன்னும் அநேக காரியங்களை ஜெயிக்க முடியல, இன்னும் நிறைய காரியத்தை உங்களால மேற்கொள்ள முடியல. ஆனா இன்றைக்காவது இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்ததின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கணும். உங்களை முழுமையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்ததினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஸ்திரீ ஒப்பு கொடுத்ததினால உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அண்ணால சொல்லுகிறேன். இங்க ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எது நிமித்தமாய்? ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாய். இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஒப்பு கொடுத்த எல்லா காரியத்திலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். பவுல் சொல்கிறது போல அந்நாள் வரையும், இதுவரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் இந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னால முடியல பிரதர், இந்த பிரச்சனை எப்பவுமே அடிக்கடி என்னை விழப்படுகிறது என்று சொல்றீங்களா? இன்னும் நீங்க ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுக்காத சொல்லிதான் உங்களால ஜெயிக்க முடியல. ஒப்பு கொடுக்கிறதுனால தான் உங்களால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஒப்பு கொடுக்காம கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிக்கலனா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீ ஒப்பு கொடுத்து பார், கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். நீ ஒப்பு கொடுத்து பார், கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை மாற்றுவார். நீ ஒப்பு கொடுத்து பார், கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். கெத்செமனே தோட்டத்துல பிதாவிடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பாத்திரம் அவன் நீங்கிறது உடைய சித்தமாக உடைய சித்தத்தின்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டார். சிலுவையில சொல்லும்போது இந்த ஆவியோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள நானே மாற்றணும். நீ எத்தனை நாட்கள் உங்க கையில வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்க போறீங்க? இந்த வார்த்தை கேட்டு உங்களோடு கர்த்தர் வேலையில பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட சில காரியத்தை உணர்த்துகிறார். நீ ஏதோ ஒப்பு கொடுக்காம இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானா? அண்ணாவை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மகிமையாய் வைத்திருக்கிற தேவன் உன்னையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தது. பவுல் சொல்லுகிறது போல நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரை அவர் காத்துக்கொள்வார் நிச்சயம் உனக்கு இருக்கட்டும். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும். அவர் இடத்திலிருந்து சத்ருவை சுலபமாய் பறித்துக் கொள்ள முடியாது. உன் ஆசீர்வாதங்களை சுலபமாய் பறித்துக் கொள்ள முடியாது. நம்புகிறீங்களா? இந்த வேலையில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே உங்களை நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், அநேக நேரத்துல எங்களுடைய காலையை ஒப்பு கொடுக்காத
தேவன் வல்லவர் என்று நிச்சயம் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை என் கர்த்தருக்கு பிரியம் இல்லப்பா. பவுல் விசுவாசித்தது போல, பவுல் நிச்சயித்தது போல ஆண்டவரே இன்னைக்கு நானும் நிச்சயித்து சொல்லுகிறோம். எங்க சூழ்நிலை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இதை காக்க தேவன் நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. இதை ஆசீர்வதிக்க தேவன் நீங்க பெரியவரா இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். தங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலைகளை, திருமண காரியங்களை, எதற்காகலாம் இந்த வேலைகளை கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இன்று கண்ட எகிப்தியரை நீதிபதிகள் காணாதபடிக்கு இந்த வாழ்க்கையுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து தங்களை அர்ப்பணிக்கட்டும் என்று சொல்லி இந்த வேலை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாமம் மையப்படட்டும். நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாமமே மையப்பட்டு ஆண்டவரே இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தெய்வ கிருபை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின்படி உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். God bless you.